ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சதுனால வந்துட்டு பார்த்தோம்னா தாவேக்காவுடைய அடிமட்ட உறுப்பினர்கள் பலருமே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சொந்த தொகுதியான கோபிசெட்டிப்பாளையம், அவருடைய வீடு இருக்கக்கூடிய கோபிசெட்டிப்பாளையத்துக்கு அவர் போகிறதுக்காக கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு வந்தப்பே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு கோலாகலமான வரவேற்பு அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவரும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையில பல வரவேற்புகளை பார்த்திருந்தாலும் கூட அவர் இளைஞர் பருவத்தில் எப்படி ஒரு வரவேற்பை வாங்கியிருப்பாரோ அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸால சூழப்பட்டிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ அது இல்லை மேட்ரு. தலைவராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் தான் இருக்க போறாரு. பட் இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைவருக்கு ரைட்டு லெஃப்ட் பேக்கு ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமுமா இருந்த புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் முக்கியமா இல்ல செங்கோட்டையன் அவர்கள் முக்கியமா, அவருக்கு வெயிட்டான பதவியா இல்ல செங்கோட்டையன் அவர்களுக்கு வெயிட்டான பதவியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்வர்சேஷனும் தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா புஷி ஆனந்த் அண்ட் செங்கோட்டையன் அவர்களை கம்பேர் பண்ணும்போது யாருடைய பதவிக்கு வெயிட் அப்படின்றது அதிகம், அதை தாண்டி வந்துட்டு அந்த பதவியினுடைய முக்கியத்துவம் என்ன, அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அவர்களுக்கும் புஷி ஆனந்துக்கும் நிறைய ஒற்றுமைகளும் ஒரு சில வேற்றுமைகளும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புஷி ஆனந்த் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவியும் இன்னொரு பக்கத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிர்வாக குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரெண்டு பதவிகளுடைய வேலை என்ன அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பொதுச் செயலாளருடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தோம்னா கட்சியை வந்துட்டு திறம்பட செயல்படுத்துறது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா அன்றாடம் அதாவது தினம் தினம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு, அதை தாண்டி கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆரம்பிச்சு மாவட்ட செயலாளர்கள் ஆரம்பிச்சு செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நியமனங்களை அறிவிக்கிறது, யார் யாருக்கு எந்தெந்த தொகுதியில என்னென்ன பதவிகள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல வேலைகள் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது புஷி ஆனந்த் அவருடைய வேலை. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைமை குழு, அதாவது வந்துட்டு பார்த்தோம்னா ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதவி வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நிர்வாக குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி. ஸோ இந்த நிர்வாக குழு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்துட்டு விஜய் அவர்களால் நியமிக்கப்பட்ட 28 பேர் கொண்ட குழு. அந்த நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அதாவது கோஆர்டினேட்டர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதவி தான் வந்துட்டு இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் பொதுச் செயலாளர், அந்த ரெண்டு பதவிகளுமே வந்துட்டு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான வேலைகளை தான் பார்க்குது. ஆனால் கட்சி வேலைகள் மொத்தமும் பார்க்கக்கூடிய அந்த 28 பேரை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய பதவி அப்படின்றது செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விதத்தில் என்னதான் முக்கியமான பதவி வந்துட்டு செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த பதவி தர்றோம், ஆனால் ஏன் கூடயும் புஷி ஆனந்த் அவர்களையும் கலந்து ஆலோசித்து செங்கோட்டையன் அவர்கள் செயல்படுவார் அப்படின்றது அறிக்கையில தெல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறதுனால விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியா முக்கிய பதவியில அதுவும் பொதுச் செயலாளர் பதவியில திரு புஷி ஆனந்த் அவர்கள் தான் இருக்காரு. அதுக்கப்புறமா செங்கோட்டையனருடைய பதவி அப்படின்றது வருது. மூணுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே தலைவர் பதவியில தலைவர் மட்டும்தான். ரெண்டுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலான வெயிட்டான பொசிஷனா இருந்தாலும் கூட பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொன்னோம் இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு பேருமே எக்ஸ் எம்எல்ஏஸ், அதாவது முன்னாள் எம்எல்ஏ. நேற்று வரைக்கும் இந்நாள் எம்எல்ஏவாகவும் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இன்னையிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா ஒருத்தர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே பயண திட்டங்கள், அரசியல் பிரச்சாரங்கள், இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தவர். இன்னொருத்தர் அதாவது நம்ம புஷி ஆனந்த், விஜய் அவர்கள் அரசியல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பிளஸ் அவருடைய பிரச்சார
பயணங்களையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு A to Z விஜயனுடைய சினிமா வாழ்க்கை அண்ட் அரசியல் வாழ்க்கை எல்லாமே புஷியானத்தை தாண்டி எதுவுமே அசைக்க முடியாது அப்படின்ற அளவுல தான் இருக்கு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திமுகல இருந்த எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு விலகி வந்து ஆரம்பிச்ச புது கட்சியில செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்திருந்தாரு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி வந்து புதுசா புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்ச கண்ணன் அவர்கள் தலைமையேற்றிருந்த கட்சியில ஜாயின் பண்ணி எம்எல்ஏ ஆனாரு புஷி ஆனந்த். ஸோ எம்ஜிஆர் ஆரம்பிச்ச புது கட்சியில வந்துட்டு ஜாயின் பண்ணி செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ ஆயிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஒற்றுமைகள் அப்படின்றது வந்துட்டு ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அவர்கள் அளவுக்கு வந்துட்டு புஷி ஆனந்த் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் அப்படின்றது இல்லைன்னாலும் கூட விஜய் அவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்றத வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தாவேக்காவை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, புஷி ஆனந்த் என்னதான் எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு விஜய் அவர்களுக்காக வேலை பார்த்தாலும் அரசியல் ரீதியா புஷி ஆனந்தால அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியல அப்படின்றதுதான் இவ்வளோ பெரிய ப்ரெஷரு. ஸோ இப்போ வந்துட்டு செங்கோட்டையனுடைய கரங்கள் அப்படின்றது தாவேக்கா கூட சேர்ந்து இருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிரச்சார பயணமாக இருந்தாலும் சரி, இல்லை எலெக்ஷன்ஸில் வந்துட்டு தொகுதி பங்கீடு, அதாவது சீட் பேசுறது இருக்கு இல்லையா, கூட்டணி கட்சிகள் வருது அப்படின்னா எத்தனை சீட்டு கொடுக்கலாம், அந்த சீட்டு எந்தெந்த தொகுதிகளில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியாலஜி பேசிஸில் புஷி ஆனந்த் அண்ட் விஜய் அவர்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு செங்கோட்டையனுக்கு அதிகப்படியான ஒரு அனுபவம் அப்படின்றது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நேத்துல இருந்தே பலருமே வந்துட்டு பார்த்தோம்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்தோடனே புஷி ஆனந்தை விஜய் கைவிட்டுட்டாரு, பெருசா வந்துட்டு புஷி ஆனந்த் அவர்களை கண்டுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸை சோசியல் மீடியாஸ்ல பகிர்றது, அதை தாண்டி வந்துட்டு அவ்வளவுதான் புஷி ஆனந்த் இனி எண்டு, செங்கோட்டையன் அவர்கள் தான் பவர் சென்டரா மாறப்போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. யார் வந்தாலும் சரி, ஓபிஎஸ் வரப்போறாரு, டிடிவி வரப்போறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. யார் வந்தாலுமே புஷி ஆனந்த் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் விஜய்க்கு வேற ஒருத்தர், அதாவது புஷி ஆனந்த் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, விஜய் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ், விஜய் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது அடுத்தபடியாக தான் இருக்குமே தவிர புஷி ஆனந்த் இடத்த ரிப்ளேஸ் பண்ற அளவுக்கு இருக்காது அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்த்த வரைக்கும். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.